வீட்டில் இட்லி மாவு தோசை மாவு இல்லைன்னா கவலையே படாதீங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான ராகி ரவா தோசை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. 1 கப் அளவு ராகி மாவை மிக்சிங் பவுலில் சேர்த்து 1/2 கப் அளவுக்கு வெள்ளை ரவை, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவையும் சேர்த்து 1 டீஸ்பூன் உப்பு, 3 கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கப்பாக ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி லூஸான கன்சிஸ்டன்சிக்கு மாவை கரைச்சி எடுத்துட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விட்டுருங்க. மாவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்து, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின மல்லித்தலையும் சேர்த்து, ஒரு பெரிய சைஸ் கேரட்டை துருவி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் மாவு இருக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு மாவை இந்த மாதிரி தூக்கி ஊற்றிக்கோங்க. 2 கரண்டி அளவுக்கு மாவை இந்த மாதிரி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு ஆயிலோ நெய்யும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தோசையை நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மொறுமொறுன்னு வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸி ராகி ரவா தோசை சூப்பராக ரெடி. வெங்காய சட்னி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னியோடையெல்லாம் வச்சு சாப்பிட அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.